மனுஷன் சரீரத்திலும் சிந்தனையிலும் அவன் பாவம் செய்திருக்கிறான். அந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அதுக்குதான் பாவ மன்னிப்பு பெறத்துக்கு மனுஷங்கிட்ட போக கூடாதுன்னு சொல்றது. ஏன்? எந்த மனுஷனும் பாவியே. இயேசு ஒருவர் தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். ஏன்னா அவர் தான் உயிரோடு இருக்கிறார். மற்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் நல்லவங்க தான். ஆனா அவங்க உனக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க செத்து போனவர்கள். எவ்வளவு பெரிய செயிண்டா இருந்தாலும் அவங்க செத்து போனவங்க. அவங்களால எந்த கிரியும் செய்ய முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. பிரசங்கியுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், யோபனுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் எல்லாம் தெளிவா சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 88 10வது வசனம் என்ன சொல்லுது? செத்தவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, இனி அவர்களால எந்த பலனும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இனி செத்தவர்களால எந்த பலனும் இல்லை. செத்தவர்கள் மூலமாய் நீர் அற்புதம் செய்வீரோ என்று வசனம் சொல்லுது. ஆகவே மரித்து போனவர்கள்